ஆண்டவராகிய இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்களை யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தேசத்துக்காக பாரப்படுகிற உண்மையாக நம்முடைய தேசம் எல்லா வகையிலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை தாகம் பாரம் உள்ளவங்களுக்கு நான் சொல்லுகிற இந்த கருத்துள்ள காரியங்கள் புரியும் என்பது மாத்திரமல்ல, அது அவர்களுடைய வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பது சந்தேகமில்லை. அதனால தான் இந்த தலைப்பை சற்று வித்தியாசமாக நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும், தேவையானவர்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணணும் என்பதற்காக தான் பாரத்தோட சொல்கிறோம். இந்தியா உருப்படுமா? என் அன்பானவர்களே, நல்லதுக்காக சொல்லுகிறோம். காது உள்ளவன் கேட்க கடவன். எபிரேயன் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். Hebrew chapter 12 verse 1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அன்பானவர்களே, பிரயாணத்தை குறித்து தான் இங்க பார்க்கிறோம். ஓடக்கடவோம் எங்க பார்த்து போடணும்? நமக்கு நியமித்திருக்கிற. இன்னைக்கு ஏன் இந்த தலைப்பை சொன்னேன்? எவ்வளவு நல்லது செய்தாலும், எவ்வளவு நல்ல விசேஷத்தை பண்ணாலும், இன்றைக்கு ஒன்றுமே பெற்றிடாதபடி, நன்மையே கண்டிடாதபடி இன்றைக்கு மாயமாலத்தை விரும்பி செய்கிறவர்களுக்கு ஒருவேளை நான் சொல்லுகிற வார்த்தை சற்று கடினமாக இருப்பது போல் தெரியும். ஆனால் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், உண்மைக்காக வாழ வேண்டும். ஒருவேளை தோல்வி பயத்தோடு நீங்கள் இருக்கலாம், ஆனால் வெற்றி அவர் தருவது நிச்சயம். நல்லா கவனிங்க, இந்தியா உருப்படுமா? உண்மையை நாடக்கூடிய இந்தியர்களால், உண்மையை மாத்திரமே நான் பேசுவேன், உண்மையாய் நடப்பேன் என்று தீர்மானம் எடுக்கிற அன்பான தலைவர்களாலே, ஆட்சியாளர்களாலே நிச்சயமாய் நம்முடைய தேசம் உருப்படும் என்பதில் சந்தேகமில்லை. ஆம் பிரியமானவர்களே, இந்தியாவில் நடந்த ஒரு விசேஷித்த சம்பவத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். டென்மார்க் நாட்டு அரசராக அருமையான ஃபெட்ரிக் IV அவர்கள் ஒரு காலத்தில் ஆட்சி செய்து கொண்டது போது, அவர் ஆட்சி செய்தது டென்மார்க் தேசத்தில். ஆனால் அவரோ சுவிசேஷ பாரம் உள்ளவர். அதாவது சுவிசேஷனா என்ன? நல்ல விசேஷத்தை மக்களுக்கு சொல்லணும். இயேசுவின் ரட்சிப்பை, உலக இரட்சகர் அவர் இலவசமாய் தருகிற மீட்பின் சந்தோஷ செய்தியை எல்லா இன மொழி பேசும் மக்கள் அறிய வேண்டும் என்கிற அந்த நற்செய்தியை சொல்லக்கூடியவர்கள் சுவிசேஷர்கள். அப்படிப்பட்டதான இந்த நற்செய்தியை உலகமெங்கும் போய் சேர வேண்டும் என்பதில் அருமையான டென்மார்க் அரசராய் இருந்ததான ஃபெட்ரிக் IV அவர்கள் ஆத்ம பாரம் உள்ளவர் மாத்திரமல்ல, சுவிசேஷ வாஞ்சை அதிகம் உள்ளவர். அவர் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய தேசத்தில் வேதாமத்தை நன்கு படிக்கக்கூடிய, வாஞ்சையாய் ஜெபிக்கக்கூடிய அல்லது தரிசன பாரம் உள்ள வாலிபர்களை தேர்ந்தெடுக்கும்படி முயற்சி செய்தார். அதுக்காக ஒரு விசேஷத்தை கட்டளையிட்டார். அந்த கட்டளையின் நோக்கம் என்னன்னா, இந்தியாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு மிஷினரி அனுப்ப வேண்டும் என்று பாரப்பட்டார். அவர் எடுத்த முயற்சியின் விளைவாக தான் அருமையான திரு சீகன் பால் அவர்கள் முன் வந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை நம்முடைய இந்திய தேசத்திலே, அதுவும் தமிழ்நாட்டிலே தரங்கம்பாடி என்கிற இடத்துல வந்து அவர் கடந்து வந்தார். எதுக்காக இதை நான் சொல்லுகிறேன்? அந்த சீகன் பால் அவர்கள் தமிழுக்கு அவர் செய்த தொண்டு ஏராளம். அந்த மணல்ல, பீச்சோரமாய் அந்த மணல்ல தமிழை எழுத பழகி எத்தனையோ ஆண்டுகள் முயற்சி எடுத்து, அதோட விளைவாக அவர் தமிழ் மொழிக்கு ஆற்றின தொண்டு விலையேற பெற்றது. ஆக எதுக்கு சொல்லுகிறேன்? அவர் தமிழுக்கென்று செய்த தொண்டை கூட இன்றைக்கு மனமுகந்து வரவேற்று நல்ல காரியங்களை சொல்லி அவரை வாழ்த்த மனதில் அவர்கள் இன்று ஏராளம். ஆகவேதான் சொல்லுகிறேன், இந்தியா உருப்படுமா? உன்னுடைய தாய்மொழியாகிய தமிழுக்காக உழைத்தவரை, உன்னுடைய தாய்மொழியாகிய தமிழுடைய மேன்மை உலகத்துக்கு காண்பித்தவரை இன்றைக்கு வாய்க்கு வந்தபடி மனம் கூசாமல் பேசக்கூடிய பொய்யர்கள் வாழ்கிற இந்த நாட்டிலே இந்தியா எப்படி உருப்படும்? அதனால்தான் சொல்ற, சீகன் பால் அவர்கள் சுவிசேஷ பாரம் கொண்டவர் மாத்திரமல்ல, தமிழை கற்றுக்கொண்டு முதலாக தமிழ்ல தான் பரிசுத்த வேதாகமம் அச்சிடப்பட்டது. இதற்கு மூல காரணம், இதுக்காக விதையை போல வித்திட்டவர், தன்னுடைய ஜீவனை பொருட்படுத்தாமல் தன்னுடைய அருமையான காரியங்கள் எல்லாம் தேவனா மகிமைக்காக உழைத்தவர் திரு சீகன் பால். இந்த சீகன் பால் அவர்களை நம்ம தேசத்துக்காக அனுப்பினவர் டென்மார்க் ஆட்சியில இருந்ததான பெரிய மன்னராக இருந்த ஃபெட்ரிக் IV அவர்கள். ஆக இந்தியா உருப்படுமா?
இந்த சரித்திரத்தின் உண்மையை மறுக்கிற அல்லது மறைக்கிறவர்கள் எப்படி உருப்படுவார்கள்? அன்பானவர்களே, விளங்கிக் கொள்ளுங்கள். இத்தனை மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, ஆக இப்படிப்பட்ட மிஷினரிகள் செய்த பணியை நினைவு கூறுவோம். தேவன் தாமே உங்களையும் உங்களுடைய திருச்சபையாரையும் உங்களுடைய திருப்பணியையும் மேற்கொண்டு ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எடுக்கிற நல்ல முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் நல்ல காரியத்தை நிறுத்தாதீங்க. பேசுகிறவர்கள், குறை சொல்லுகிறவர்கள், குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் அவர்கள் செய்கிற வேலையை அவர் செஞ்சுட்டு போட்டோம். ஆனால் எப்படி சீகன் பால்கோடு கத்தர் இருந்து பல மகத்துவமானவர்களை செய்தாரோ அதே போல உங்களோடு இருப்பார். நீங்க தொடர்ந்து செய்யக்கூடிய இந்த நல்ல தொண்டை நிறுத்தாதீங்க, தொடர்ந்து பணியாற்றுங்க. இந்தியா உருப்படுமா? சந்தேகம்தான். இந்த நற்பணி செய்தவர்களை கொச்சைப்படுத்துகிற அல்லது காயப்படுத்துகிற இவருடைய நற்பணியை கரைப்படுத்த பார்க்கிற சத்துருக்களுக்கு என் தேவன் ஒரு நாட்களில் நன்கு பாடத்தை புகற்றுவார். ஆக அன்பர்களே, இருதயம் உள்ளவர்களே, அறிவு கொண்டு சிந்திக்கும் திறன் கொண்ட என் அன்பு சகோதரி சகோதரியே, நீங்களும் உங்கள் குடும்பத்தால் நன்கு வாழ்ந்து சுகித்திருக்க நீங்கள் செய்கிற இந்த நல்ல தொண்டை, பிறர் நலனுக்காக எடுக்கிற முயற்சிகளை நிறுத்தாதீங்க. ஏசப்பா உங்களுக்கு துணையா இருப்பார். God bless you. இந்த ஆசீர்வாதத்துக்காய் ஒரு ஜெபத்தை நான் செய்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, தயவு பண்ணும், கிருபை பாராட்டும். அன்று சீகன்பால் அவர்கள் செய்த தொண்டு தமிழுக்கு மாத்திரமல்ல சுவிசேஷ பாரம் கொண்டு வந்து அந்த அருமை மன்னரை நினைத்து பாரும். அதே போல இன்று இந்த வார்த்தை கேட்டவர்கள் பல பாரமுள்ள தரிசனமுள்ள மக்களை தெரிந்து கொண்டு தேசமெங்கு அனுப்பி இந்த நற்செய்தியை சொல்லட்டும். அப்பா, இந்த அருமையான மனதுருக்கத்தின் செய்தி எல்லாருக்கும் போய் சேரட்டும். வாஞ்சியோடு ஷேர் பண்ற அத்தனை பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதி. புகழும் துதியும் உமக்கே. மீட்பர் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.